Hey guys, it's me again. I hope you guys doing good. சமீப காலத்தில் நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்போ சோஷியல் மீடியா பெருசாக இல்லாததுனால இந்த மாதிரி நியூஸ்லாம் வெளியில் வராமல் போயிடுச்சு. ஆனால் இந்த கொல்கட்டா டாக்டர் இஷ்யூ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை தாண்டி ரொம்ப கொடூரமாக அரங்கேறிருக்கு. இன்னும் எவ்வளோ இதை பற்றி பேசினாலும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் அகெயின் நடந்துட்டு தான் இருக்கும். மாற்றம்ன்றது நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். இது கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை, பாய்ஸுக்கும் தான் நடந்துட்டுருக்கு. நம்ம தான் சேஃபாக வச்சுக்கணும். ஸோ கேர்ள்ஸ் எல்லாரும் பெப்பர் ஸ்ப்ரே ஹேண்டியாக வச்சுக்கோங்க. நீங்கள் தான் முடிவு பண்ணணும் யாரை நம்பணும் நம்பக்கூடாதுன்னு. ஜஸ்ட் பி பிரேவ். இதுக்கு மீறி கடவுள்கிட்ட பாரத்தை போட்டு ஸ்டெப் ஃபார்வர்ட். பாசிட்டிவ் வைபோட வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். டாபிக் ஒரு செல்ஃப் அனலைஸ் தான். எல்லாருக்குமே இது தேவையான ஒன்று. நம்மளை பற்றி என்னென்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம், நமக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, இதெல்லாம் தாண்டி வாட் வி வாண்ட் அண்ட் வாட் வி நீட், ஆர் வி சாட்டிஸ்ஃபைட் வித் அவர் லைஃப், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்மள்ட்ட நம்ம தான் கேட்கணும். இதை ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா நோ யுவர் ஒர்த். ஏன்னா உங்களோட ஒர்த் உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட கேப்பபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு நீங்கள் உங்களுக்கான டைமை உங்களுக்கு நீங்கள் செலவிடணும். எது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது, எது லைஃப்பில் நிறைய விஷயங்கள் டிசைட் பண்ண வேண்டியது, இன்னும் பண்ண வேண்டியது, பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே பண்ணுங்கள். பிளான் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி லைஃப்பில் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக தெரியலை. அதுக்கும் மீறி ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா சர்வைவல் மேட்டர்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த காலம் ஒரு டிக்கெட் பின்னாடி போய் பார்த்தோம்னா செல்ஃபோன் இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கையில் இல்லை, எதுவுமே அப்டேட்டடாக இல்லை. ஸ்டில் அப்போவுமே சர்வை பண்ணிட்டு தான் இருந்தாங்க, நல்லாவே வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ நம்மகிட்ட எல்லா டெக்னாலஜிஸுமே கையில் இருந்தும் நம்ம ஏன் அதை தவறான முறையில் யூஸ் பண்ணணும், நம்ம அதை நம்மளோட க்ரோத்துக்காக ஏன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா அங்கே தான் விஷயமே. சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். உங்களோட கெப்பாசிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நீங்கள் நடந்துக்கோங்க. என்னோட மென்டார் அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம், லைஃப்பை கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது அது க்ரீனிஷாக இருக்கணும், அது காஞ்சி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் 12th படிக்கிற வரைக்கும் யோசித்து பார்த்தோன்னா இட் வாஸ் லைக் ரொம்ப சைல்டிஷாக, இன்னசென்ட்டாக, எதுவுமே தெரியாமல் ஒன்லி ஃபன் லாஃபிங் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு ஆங்கர் இஷ்யூஸ் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஹாப்பியான பொண்ணாக இருந்தேன் நான். அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே நாலேஜ் லைட்டாக கொம்பு முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறமேட்டு இப்போது சொல்லவே தேவையில்ல, டாக்ஸிக் ட்ரைட் அதிகமாகிடுச்சு. எனிவே அப்படி இருக்கிறது நல்லது தான். இது வரைக்கும் இருந்தது வச்சது எல்லாமே ஓகே. பட் இனிமே வரப்போகிற நாட்கள்லையாச்சும் நம்ம எல்லாருமே நல்லபடியாக இருப்போம். எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு விஷயம் நான் பண்ணாதான் அதை நான் சொல்லுவேன். சும்மா யாரோ சொன்னதை வச்சு மட்டும் சொல்கிற ஆள் கிடையாது. நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை என் லைஃப்பில் பண்ணிகிட்டு இருக்க போது மட்டும்தான்